நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். மார்ச் மாதம் 2024 வருடத்தின் 3வது மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மாசி மாதம் 18ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்ச் மாதம் இருக்கு. இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முருகப்பெருமான் கூறிய பங்குனி உத்தரமும் இந்த மார்ச் மாதத்திலேயே நமக்கு வந்துடுது. மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பங்குனி உத்தர நாள்ல முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுறது மிக மிக விசேஷம். மார்ச் மாதம் அப்படின்னாலே வசந்த காலம் தொடங்கும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்துல நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில இணைய போறாரு. அதுவும் மகர ராசியில உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. சனியோடையும் இணைய போறாரு. கும்பத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிரகங்களோட சேர்க்கையும் இருக்குது. சூரியன் கும்பராசியில மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. புதன் மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. சுக்கிரன் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. மீனத்துல ராகுவும் கன்னியில கேதுவும் கும்பத்துல சனி பகவானும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு இந்த மார்ச் மாதத்துல. இந்த மார்ச் மாதத்துல நவகிரகங்களோட மாற்றத்தாலும் 3 கிரகங்களோட சேர்க்கையாலையும் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கணக்கச்சிதமா செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த மார்ச் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்க ராசிக்கு 6ல சூரியனும் சனியும் சஞ்சரிக்கிறதால எந்த விஷயமா இருந்தாலும் அதை துணிச்சலோடும் தைரியத்தோடும் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. பண விஷயத்துல மட்டும் சற்று சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் அவ்வப்போது தோன்றி மறையும் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம். தொழில் ரீதியா வீண் நெருக்கடிகள் சந்திக்க நேர்ந்தாலும் எதையும் சமாளித்து நீங்க அடைய வேண்டிய இலக்கை அடைவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் பணியில வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகரிக்கும். உயரதிகாரிகளோட ஆதரவால ஒரு நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். வேலை செய்யற இடத்துல கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை முடிஞ்ச வரைக்கும் நீங்க தவிர்த்துக்குங்க. இந்த மாதத்துல இந்த மார்ச் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கி வருமான உயரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். எந்த ஒரு வேலையிலையும் குடும்பத்தினர்களோட ஆதரவு அப்படிங்கிறது உண்டு. வீட்டு சூழல் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம். சுக்கிரனோட சுப தாக்கத்தால உங்களுடைய பணிகள்ல சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. இந்த மாதம் பிள்ளைகளால உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலம் அப்படிங்கிறது அமையும். சூரியனோட தாக்கத்தால உத்தியோகத்துல இருக்கிறவங்கெல்லாம் தொழில வளர்ச்சியும் வருமானமும் உங்களுடைய செல்வாக்க உயர்த்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள்ல மிகவும் சாதகமா இருக்கும். அதே நேரத்துல தொழில் சம்பந்தமா கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். இந்த மாதத்துல உடல் நலம் பலவீனமா இருக்கலாம். அதனால ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தா விட்டீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள்லாம் வரும். அப்படிங்கிறத மனதுல வச்சுக்கிறது நல்லது. வெளியூர் பயணங்கள்லாம் இந்த மாதத்துல சென்று வருவீங்க. நீங்க ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற விரும்பினா கூட இந்த மாதத்துல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்மீகத்துல அதிக ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால அதிக செலவுகளும் வரலாம். உங்களுடைய நிதிநிலை அப்படிங்கிறது இந்த மாதத்துல சிறப்பாகவே இருக்கு. பிரச்சனைகள் மனதை சிதறடிக்கும் அப்படிங்கறதால மாணவர்கள்லாம் கவனத்தை அதிகப்படுத்துறது அவசியம். காதல் உறவுகள்ல எல்லாம் நல்ல ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். உறவுல சில பிரச்சனைகளுக்கு பிறகு மகிழ்ச்சியான உறவு அப்படிங்கிறது இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான புதன் சூரியன் மற்றும் சனியோடு சேர்ந்து 6ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. அதனால இந்த மாதத்துல கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கடின உழைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுடைய துறையில வெற்றி கிடைக்கும். ஆனா மனதுல வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் அப்படின்னா யாரிடமும் உங்களுடைய ரகசியங்களை மட்டும் வெளியில சொல்ல வேண்டாம். அது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பாதிக்கும். வியாபாரம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ராகு உங்க 7ஆம் வீட்டுல அமர்ந்து இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாரு. 8ஆம் வீட்டுல குரு இருக்கிறாரு. உங்களுடைய திட்டங்கள்ல சிறிது கவனத்தை செலுத்தணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுப்பது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால நிதானமா யோசித்து முடிவெடுங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லாருமே செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 5ஆம் வீட்டுல இருக்கிறதால உங்கள் மனம் மற்ற விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தும். படிப்புல அதிக கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை வரலாம். இந்த நேரத்துல
கல்வி அப்படிங்கிறது பாதிக்கப்படும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இது ஒரு சவாலான நேரமாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இழக்கக்கூடாது. மாணவர்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்லுறதை கேட்டு நடக்கிறது நல்லது. குரு பகவான் 8ஆம் வீட்டில் அமர்ந்து 2 மற்றும் 4ஆம் வீட்டை பார்க்கறாரு. அதனால மாமன் மைத்துனர் வழியிலெல்லாம் நல்ல உறவு அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப பிரச்சனையும் படிப்படியாக தீரும். இனிமேல் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பரஸ்பர விவாதத்தின் மூலம் ஒவ்வொரு தீர்வையும் நீங்க எடுப்பீங்க. மற்ற உறுப்பினர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு மற்றும் சவால்களை குறைச்சி சச்சரவுகளை நீக்கும் இந்த உரையாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். செவ்வாய் சுக்கிரனும் 5ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. அதனால காதல் செய்கிறவங்கெல்லாம் பரிசுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால ரொம்பவும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. அவர்களோடு வெளியே செல்லுறது, விடுமுறையில நேரத்தை செலவிடுறது, இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றதால மிக மிக சிறப்பா இருக்கும். திருமணமானவரா இருந்தீங்க அப்படின்னா மாதத்தின் ஆரம்ப சிறப்பா இருக்கு. உங்களுக்கு உங்க மனைவிக்கு இடையே புரிதல் அப்படிங்கிறது சிறப்பாவே இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில, அதாவது 7ஆம் வீட்டுல ராகுவும் சூரியனும் அமையும் பொழுது ஒரு சில சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். உங்களுடைய மனைவியின் நடத்தையின் மீது மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். அது உங்களுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கலாம். செவ்வாயும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அதனால வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்துலேயும் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. 5ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரனும் 6ஆம் வீட்டில் சூரியன் சனி புதனும் 7 ராகவும் 8ஆம் இடத்துல குருவும் இருக்கிறதால உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது, செரிமான திறன் அப்படிங்கிறது சற்று பலவீனம் அடைகிறதால வயிற்றுக்கோளாறு, வயிற்று சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு சிலருக்கெல்லாம் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளும் வரும். அதற்குரிய மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதத்துல சூரியன் சனி சேர்க்கையும் இருக்கிறதால மனக்குழப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். முடிஞ்ச வரைக்கும் நேர்மறை ஆற்றலை அதிகம் வளர்த்துக்கிறது நல்லது. நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி காலையில எழுந்து நீராடி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. வீண் விரயங்கள்லிருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய நபர்களோட நட்பால் பொருளாதார நிலையிலையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். மீன ராசியில் புதன் இருக்கிறாரு. புதன் இருக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் வலுவிழந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு செயல்படணும். மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் ராசிநாதன் மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு புதன். அதனால யாரையும் நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். உங்களுடைய எல்லா பொறுப்புகளையும் நீங்களே முன்னாடி நின்று செய்யுங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஒப்படைச்சிங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும். கொடுக்கல் வாங்கலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மார்ச் 7ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு. அவர் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே இந்த நேரத்துல கிடைக்கும். விலகிச் சென்ற நண்பர்கள் எல்லாமே விரும்பி வந்து சேருவாங்க. உங்களோடு கடன் சுமை குறைவது போல தோன்றினாலும் ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொருத்தரிடந்து கடன் வாங்கி தான் அந்த கடனையே நீங்கள் அடைப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பாதை அப்படிங்கிறது தெரியும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் முன்னேற்றம் காணுறதுக்கு கடினமாக பயிற்சி எடுக்கணும். நீங்கள் இரவு நேரத்தில் அதிகம் கண் விழுத்து படிப்பதை தவிர்த்துக்குங்க. அதிகாலையில் எழுந்து படிப்பதை வழக்கமாக்குங்க. சத்துக்கள் நிறைந்த உணவுகள் அதிகம் எடுத்துக்குங்க. எந்த அளவு படிப்புல ஆர்வம் இருக்கோ அந்த அளவு உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நேர்முக தேர்வு, போட்டித் தேர்வுலாம் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதால கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மாணவர்கள் எல்லாருமே, பெண்கள்லாம் வாழ்க்கை துணையோடு இந்த மாதத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். இந்த மாதம் வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானையும் கேது பகவானையும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அவர்களால் ஏற்படக்கூடிய தாக்கம் உங்களுக்கு குறைஞ்சி நல்லது அப்படிங்கிறது அதிகம் நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம்